அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு மிகவும் சுவையான முறையில் நல்ல கார சாரமாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய கத்தரிக்காய் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னே பார்க்கலாங்க. ஒரு பெரிய கடாயை நான் அடுப்பில் வச்சுருக்கேன். தீ மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக கடலெண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க, அரை டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க. இது எல்லாம் பொரிஞ்சதுக்கு அப்புறம் இதில் கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்புலாம் போடணும்னு அவசியம் இல்லை. இந்த கத்திரிக்காவை இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. கத்திரிக்காய் நான் அரை கிலோ எடுத்து யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேறு விதமான கத்திரிக்காய் கூட பயன்படுத்திக்கலாம். இப்போ இதை நம்ம மூடி வச்சுட்டு ஒரு 4 நிமிஷத்துக்கு ஸ்லோ ஃபயரில் வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வெந்திருக்கும். இது ஒரு 70% தான் வெந்திருக்கு. இப்போ நம்ம இதில் உப்பு சேர்த்துக்கலாம். இதில் கருவேப்பிலை நம்ம ஃபஸ்ட்டில் சேர்க்குறது கிடையாது. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் பூண்டு சேர்த்துருக்க மாட்டேன், வத்தல், பச்சை மிளகாய் எதுவுமே சேர்க்கறது இல்லை. பாருங்கள், கருவேப்பிலை இந்த ஸ்டேஜில் சேர்த்திங்க அப்படின்னா அந்த கருவேப்பிலையோட வாசனை அந்த கத்திரிக்காயில் இறங்கி ரொம்ப ஒரு நல்ல மணமாக இருக்கும் கத்திரிக்காய் நீங்கள் சாப்பிடும்போது. இப்போ மூடி வச்சுட்டு கரெக்டாக 1 நிமிஷத்துக்கு மட்டும் குக் பண்ணிக்கோங்க. அதிகமாக குக் பண்ணிங்கன்னா கத்திரிக்காய் பிசு பிசுன்னு ஆயிரும். இப்போது தேவையான அளவு மஞ்சள் பொடி, வத்தல் பொடி ஒரு அரை டீஸ்பூன் அளவு, தனியாத்தூள் அதாவது கொத்தமல்லி தூள் ஒரு அரை டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். வத்தல் பொடி அப்படின்னா ரெட் சில்லி பவுடர் தாங்க, வேறு ஒன்றும் இல்லை. இது நான் வீட்டிலே பண்ணியிருக்கிற கரம் மசாலா, அதாவது மட்டனுக்கு சிக்கனுக்குலாம் போடுற மசாலா. இது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க. இது உங்கள் வீட்டில் நீங்கள் எந்த பிராண்ட் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி, அதாவது மட்டன் மசாலாவோ சிக்கன் மசாலாவோ எதுனாலும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக இது போடுறதுனால ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும், ரொம்பவே நல்லாயிருக்கும். தயிர் சாதத்து கூட, ரசம் சாதம் கூட, சாம்பார் சாதம் எல்லாத்துக்கூடையுமே செம்மையாக இருக்கும். இது நிலக்கடலை பொடி ஒரு 75 கிராம் நிலக்கடலை எடுத்து நல்லா வறுத்துட்டு அந்த ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து போட்டுக்கோங்க. அவ்வளோதான். அது நல்லா பாருங்கள், அந்த கத்திரிக்காயில் நல்லா கோட்டாகி இருக்கும், நல்லா கவராக இருக்குது பாருங்கள். இது சாப்பிட்றதுக்கு வேறு லெவலில் இருக்குங்க. அப்படியே குட்டி பசங்களாக இருந்தால் அப்படியே அள்ளி சாப்பிட்ருவாங்க. அந்த மாதிரி வேறு டேஸ்ட்டில் இருக்கும். செம்ம சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.